ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. என்னங்க அவங்க பேட்டிங் இப்படி இருக்குது. கண்டிப்பாக இந்த முறை இதேமாரி போச்சுன்னா இந்திய அணி தாங்க இந்த முறையும் T20 வேர்ல்டு கப் வெல்லும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஆஸ்திரேலியா மீண்டும் இறுதி போட்டி மோதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நமீபியா அணி எதிராக இந்திய அணி 93 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்காங்க. வெற்றி குறித்து ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காருங்க முன்னாள் ஆஸ்திரேலிய அணியோட கேப்டன் நட்சத்திர வீரர்னு சொல்லலாம் ரிக்கி பாண்டிங். அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஆஸ்திரேலியா தாங்க இந்த முறை T20 வேர்ல்டு கப் ஃபைனலில் மோதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரிக்கி பாண்டிங் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக உலகில் மிக ஆபத்தான அணி இப்போதைக்கு T20யில் இந்தியா தாங்க நான் பார்ப்பேன். நேற்று நமீபியா அணி எதிரான ஒன் சைடு கேமாக வின் பண்ணியிருக்காங்க இந்திய அணி. அவங்களோட பேட்டிங் பார்க்கும்போது ரொம்ப அபாரமாக இருக்குது. அபிஷேக் சர்மா இல்லாமல் கூட அவங்க 200 ரன் அடிக்கிறாங்க. உண்மையாக அபிஷேக் சர்மா இருந்திருந்தால் அவங்க இன்னும் அதிகமாக அடிச்சிருப்பாங்க போல இருக்குது. இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல் வரும் நான் நினைக்கிறேங்க. 2023 ODI வேர்ல்டு கப்பில் அதே நரேந்திர மோடி ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஃபைனலில் மோதி இந்த ஆஸ்திரேலியா எதிராக தோத்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முறையும் அதே கிரவுண்டில் தான் நடக்குது. அதை வச்சு பார்க்கும்போது இந்தியா ஆஸ்திரேலியா மீண்டும் T20 வேர்ல்டு கப்பில் ஃபைனலில் மோதும். அதே போல் ஹர்திக் பாண்டியாவுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அவர் அந்த அதிரடி ஆட்டம் தான் இந்திய அணி 200 ரன் போனதுக்கு காரணங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா தலைவன் ஒரு பக்கம் நம்மளையும் சூப்பராக பேசியிருக்காரு. மீண்டும் இந்தியா ஆஸ்திரேலியா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க. இது ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா குரூப் ஸ்டேஜ் இப்போ தான் போயிட்டுருக்கு. இது முடிஞ்சோடனே சூப்பர் 8 சுற்று வரும். சூப்பர் 8 சுற்று முடிஞ்சோடனே தான் செமிஃபைனல் ஃபைனல் சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் இருக்குது நமக்கு. ஆனால் இந்தியா சொல்லி அவனுங்க தரமான வெற்றின்னு சொல்லுங்க. 209 ரன் குவிச்சாங்க. அவங்க வெறும் 116 ரன் தான் அடிக்க முடிஞ்சிச்சு நமீபியாவில். ஒரு 93 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்காங்க. நல்ல ஒரு போலிங் பேட்டிங் சொல்லாங்க. ஸ்டார்டிங் எனக்கு என்னமோ நல்லா அடிச்சதை பார்த்தா கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்கன்னு தோணுச்சு. நம்ம தமிழகத்தின் சிங்கம் வருண் சக்கரவர்த்தி வந்தார், விக்கெட் எடுத்தார், போனார். அந்த மாதிரி தரமான செமையான ஒரு சம்பவம் செஞ்சுட்டு போயிட்டாருன்னு சொல்லாங்க வருண் சக்கரவர்த்தி. இந்திய அணி நல்ல டீமாக இருக்குங்க. உண்மையாக சொன்னோன்னா நல்ல ஒரு ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்கிறதுனால இந்தியா சூரியகுமார் யாதவ் கேப்டன்ஷிப் கூட இந்தியாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவரோட கேப்டன்ஷிப் ரொம்ப ஈஸியாக்கிடுறாங்க நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறதுனால. ஏன்னா அக்ஷர் பட்டேல், தூபே, ஹர்திக் பாண்டியா இருக்கிறதுனால நல்ல ஒரு டீம், நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட், நல்ல ஒரு அட்மாஸ்பியராக போயிட்டுருக்கு. பட் நமீபியா சொல்லி அவனுங்க ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் த ICC டோர்னமெண்ட் சொல்லலாம். அடுத்த 2 போட்டியில் ஜெயிச்சா கூட தெரிஞ்சு உள்ள வரதுக்கு கொஞ்சம் டவுட்டு தான். பொறுத்தது பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி வெற்றி குறித்து உங்களோட கருத்துக்கள். நம்ம ரிக்கி பாண்டிங் இந்தியா ஆஸ்திரேலியா தான் மீண்டும் ஃபைனல் வரதா சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கிங்க. நன்றி, வணக்கம்.